இன்றைக்கி வந்து மோட்டோ H60 ஃபியூஷன் வந்து கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் மோட்டோ சீரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து CPU தான் இஷ்யூ. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லைவாக அந்த CPU எப்படி ரீவால்வ் பண்ணி ஃபோனை ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்கு லைவாக கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது வந்து ஆல்ரெடி சீலில் ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம. அதாவது நமக்கு CPU எடுக்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஐசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த கேமராலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ பக்கத்தில் வந்து ஸ்டோரேஜ் ஐசி இருக்கிறனால டேப் போட்டு கவர் பண்ணிக்கும், சில்வர் டேப் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசி எடுப்போம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐசி வச்சு என்ன போட்டிருக்காங்க, டெக்கா பேஸ்ட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐசி சுற்றி பேஸ்ட் இருக்கா? இப்போ இது வந்து பிளாக் பேஸ்டட் ஐசி. ஓகேவா? இது வரைக்கும் இப்போ நம்ம பிளாக் பேஸ்ட் எதுவும் எடுக்கல. ஸோ இந்த ஃபோன் வந்து எப்படி பிளாக் பேஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து கேமராலாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து சில்வர் டேப் வந்து ஸ்டோரேஜ் ஐசி சைடு வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 லேயர் போட்டுக்குவோம். ஸோ இது வந்து நல்லா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 லேயர் 4 லேயர் போட்டு கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஹோல்டரில் எடுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இருக்கா, இந்த 4 பக்கம் இருக்க க்ளூ வந்து இந்த க்ளூ கட்டர் மூலயமா கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? க்ளூ கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வைக்கிறோம், 280 60 வச்சுருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு மாதிரி மாறும். ஃபிக்ஸ்டாக நம்ம வந்து ஒரு இதுக்கு இதை தான் வச்சுக்கணும்னு அப்படி கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேயரை பொறுத்து மாறும். ஓகேவா? இப்போ இந்த பிளேயரில் வந்து நான் 280 60 யூஸ் பண்ணுறேன் க்ளூ கட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? க்ளூ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10-20 செகண்ட் வந்து ஐசி நல்லா வார்ம் பண்ணிக்கும். இது வந்து ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா கீழே உள்ள ட்ராக் வந்து கட் ஆகிடும். இந்த மாடல் வந்து சாஃப்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது லைட்டாக தான் இருக்கும். ஆயுதம் தெரியுதா? கேமரா பேசாமல் இங்கேயே எடுத்துகிட்டு போயிடலாம். மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் மாற்றாங்க ஆங்கிள். ஃப்ளெக்ஸ் வந்து பேஸ்ட் ஐசிக்கு தேவையில்லை. ஓகேவா? இது பேஸ்டடா நான் பேஸ்டா? நீங்கள் பேஸ்ட்டு போட்டால் உள்ளே போகுமா போகாதா? அப்புறம் எதுக்கு போடணும்? ப்ரீ ஹீட் வந்து ஒரு 330, ஏர் வந்து 50 வச்சுருக்கேன். 1.5 நிமிஷம் வந்து 2 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஓகேவா? டைமிங்கோட வைக்கிறனால நான் டைம் வச்சு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? கரெக்டாக 2 நிமிஷம். நல்லா ஐஸ் ஊற்றி 2 நிமிஷம் ஆகிற வரைக்கும் நல்லா காட்டுங்க ப்ரீ ஹீட்.
ஈஸியா பண்ணுங்க. இதுல வச்சு எடுக்க போனீங்கன்னா
ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக நம்ம சிபி ரீகால் பண்ணி போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணி ஆன் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உள்ளேயே லாக் ஸ்க்ரீன் வரையும் போயிடுச்சு. கஸ்டமர் டேட்டாவோடையே நம்ம ஃபோனை வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னும் டச்லாம் ப்ராப்பராக வேலை செய்யும். மோட்டோ H60 ஃபியூஷன் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து ஆஃப் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து காமன் பிரச்சனைனால டேரெக்டாக நம்ம சிபி எடுத்து ரீவால் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக கஸ்டமர் டேட்டாவோடய ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கும் சர்வீஸ் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி லைவாக ஃபோனை ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம S7R டெக்னாலஜியில் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் டெக்னீஷியன் ஆகிட்டு ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து நாங்கள் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.